சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு சுந்தரி? இல்லக்கா, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி மனசுக்கு படுது. என்ன தப்பு? ஸ்கூல் பசங்களுக்காக கம்ப்யூட்டர் கொடுக்கறோம், எங்களுக்கும் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மாதிரின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இதுக்கு நம்ம வீடு தேடி வந்து தேங்க்ஸ் சொல்லணும், அதுவும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா டவுட்டா இருக்கு. இதத்தான் சொல்றியா? இதுல டவுட்டாக என்ன இருக்கு? இது சாதாரணமா நடக்கிறதானே. இங்க பாரு, நீ அவங்களுக்காக மெனக்கட்டு வீடியோலாம் ரெடி பண்ணி கொடுத்து உதவி பண்ணிருக்க. இதுவே அவங்களா போய் நாங்க 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்ப 2,000 ரூபாய்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக குடுக்கறோம்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்ல பண்ணிருந்தா யாரு அவங்கள நம்பி காசு கட்டிருப்பாங்க? நீ பண்ணவும் தானே கலெக்டரே சொல்லிருக்காங்கன்னு நம்பி எல்லாரும் காசு கட்டிருக்காங்க. அதுக்காக உனக்கு தேங்க் பண்ற விதமா கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கு போய் அவங்கள சந்தேகப்படுறியே? அதுதாங்க எனக்கு தப்பா தெரியுது. நல்லது செய்யறவங்க யாருமே அதுக்கு உதவி பண்றவங்கள கௌரவிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க வந்திருக்க மாட்டாங்கக்கா. இதுவே அவங்க நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம், நீங்களும் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்கள நம்பி இருப்பேன். ஆனா இப்படி ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் எனக்கு சரியா படலக்கா. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கற? அவங்கள கொஞ்சம் டீப்பா ஃபாலோ பண்ணணும்க்கா. ஆனா நமக்கு கல்யாண வேலை வேற இருக்கே. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, நடராஜன் கிளீன் சர்டிபிகேட் கொடுத்து ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிதான் எல்லாத்தையுமே நாம பண்ணோம். நடராஜன் எப்படிங்கிறது நமக்கு முழுசா தெரியும். நடராஜ் ரொம்ப நல்லவர் சுந்தரி. நீங்க எதுக்கும் செல்லப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கக்கா. செல்லப்பா நடராஜனை ஃபாலோ பண்ணி ஏதாவது தப்பு நடக்குதான்னு கண்டுபிடிப்பாரு. நாம கல்யாண பிஸில இருக்கும்போது இதை எப்படிமா நாம கவனிக்கிறது? நம்ம பர்சனலுக்காக என்னோட கடமைய நான் விட்டு கொடுக்கற ஆள் மாதிரியாக்க உங்களுக்கு தெரியற. இப்ப ஏதாவது நடந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிடுங்கா. நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். சாரிமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு கலெக்டரா நீ சொல்றதுதான் சரி. நான் உடனே செல்லப்பாவை வர சொல்றேன். ஆனா என்னாச்சுக்கா? இல்ல, செல்லப்பாவே ஒரு ஃப்ராடு. அவனை நம்பி இவ்ளோ பெரிய விஷயத்த குடுக்கணுமானுதான். அதனால்தான்க்கா நான் செலக்டே பண்ணேன். பாம்பின் கால் பாம்பு அறியும்னு சொல்லுவாங்க. செல்லப்பா வேணும்னா இப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அவரை மாதிரி ஒரு ஃப்ராடு யாருமே இல்ல. அவருதான் இந்த வேலைக்கு கரெக்ட். அவரை வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். சரி சுந்தரி, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இவ்ளோ லேட் ஆயிடுச்சேக்கா, நைட் இங்கே தங்கிட்டு போங்க. இல்லம்மா, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். சரிக்கா, செல்லப்பா கிட்ட நீங்களே பேசிருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. லொகேஷன் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணியாச்சு. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல? அப்படியா? நல்லா இருக்கு மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்க வச்சிருங்க. சரி. அப்புறம் காஸ்டியூம் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா சேஞ்ச் பண்ணி ஓகே கூட்டிட்டு சார். வந்துருங்க. ஓகே ரூம்ல மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஓகே சார், மொத்தம் 5 காஸ்டியூம் சொல்லிருக்காங்க. எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. குட். பாத்து பாத்து. என்ன உதய், எல்லாமே ரெடி போலையே? ஆமா மேடம், நீங்க உங்க
பிஸி டைம்ல எங்களுக்காக வந்திருக்கீங்க. உங்களை வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. சரி சரி போங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தாலும் லேட் தானே ஆகும். அப்புறம் மேடம்க்கு கால் வந்துட்டா பறந்துருவாங்க. சார் என்ன விட்டு நீங்க? சரி சரி கோச்சிக்காதீங்க கலெக்டர் மேடம். மாமா, அக்கா இங்க கலெக்டரா வரல, உங்க காதலியா தான் வந்திருக்காங்க. சிரிக்க வைக்கிறேங்கிற பேர்ல கோவப்பட வச்சிடாதீங்க, அப்புறம் நஷ்டம் உங்களுக்கு தான். ஐயோ நீயே போட்டு கொடுத்துறாதம்மா. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வா. சார் வந்துட்டாங்க சார். வாங்க சார். வாங்க மேடம். என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேடம் கூட்டிட்டு போய் காஸ்டியூம் சேஞ்ச் ஓகே பண்ணிருங்க. சார். மேடம் நீங்க போங்க. வா வாங்க மேடம். வாங்க மேம். போலாம் வா. அப்படியே இருங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. மேடம் நீங்களும். சார் 1 செகண்ட் சார், செக் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மோர் போலாம் சார். திரும்ப நீங்க எப்படி மேடமோட கையை பிடிச்சிட்டு பாருங்க சார். ஓகேவா? கொஞ்சம் ஸ்மைல். சார் லிட்டில் மோர் கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்க. ஓகே அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஓகே சார். ஓகே. சார் இது வரைக்கும் எடுத்தது கேஷுவல் ஷூட் தான். இனிமே தான் வெட்டிங் ஷூட் எடுக்க போறோம். நீங்க அவங்கள பின்னாடி இருந்து கட்டி பிடிச்ச மாதிரி நிக்கணும். மேடம் நீங்க சாரோட கையை பிடிச்சி நெஞ்சில வச்சுக்கணும். ஓகே. நான் பின்னாடி. ஒன் மினிட். புடிங்க. என்ன சார் இது? இப்படி இல்ல சார், இந்த மாதிரி கட்டி பிடிக்கணும். இப்படியா? ரைட்டிங்க அந்த மாதிரி. மேல அந்த மாதிரி தான். ஓகே. கொஞ்சம் ஸ்மைலோட பாத்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகே. ரெடி?